தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான் கண்ணை. மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. அதை அடக்க முடியாது. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் நான் மனசை அடக்கிறேன் இது என்ன பெரிய காரியம்ட்டு போனானா காட்டில் போய் உட்காந்தான். இங்கே வீட்டில் உட்காந்தா எல்லோரும் வந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவாக இருக்கும். காட்டுக்கு போய் உட்காந்து நான் மனசை அடக்கிறேன்ட்டு உட்காந்துருக்கான். ஒரு தனி மரத்தடியில் போய் உட்காந்துட்டான், மனசை அடக்கிறேன். அங்கே போனால் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நடன பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒத்தையடி பாதை, அங்கே ஒரு டான்ஸு ஸ்கூல் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் தினம் பயிற்சிக்காக தினம் 8 மணி காலையில் 8 மணிக்கு அந்த அம்மா போயிட்டுருக்கு, நடன அம்மா. அது இவன் பார்த்தான், இது ஏதரா இவ்வளவு தூரம் வந்து இங்கேயும் நமக்கு மனசு கட்டுப்படுத்த கஷ்டமாக இருக்குது, இந்த பொண்ணு போகுது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஒரு துணி எடுத்து கட்டிவிட்டான் கண்ணை. துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். எல்லாம் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது காலில் கட்டியிருக்கிற சதங்க ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதான். காது வழியாக உள்ள வந்தது. அப்புறம் காதையும் ஒரு துணியை போட்டு கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் கவலை இல்லைன்னு. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு லேசாக. ஏதா மூக்கும் தொந்தரவு பண்ணுதுன்னு அதையும் கட்டிவிட்டான். கண்ணு இதில் இது என்ன பெரிய மனசை அடக்கிறது பெரிய காரியம். கண்ணுக்கு அது மூக்கு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டிவிட்டு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துட்டான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு அவன் மனசு நினச்சி தான் இந்நேரம் அவள் போயிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எந்த துணியால் கட்டுறது? அதுக்கு தான் ஆன்மீகம். மனசை வந்து அதை புரிந்து கொள்ளுங்கிறது. அதான் மனசு இப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ, அதை அடக்க நினைக்காத அப்படின்னு அருள் தந்தை சொல்கிறது. அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும். அதனால் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஒன்று சொல்கிற இவர் இந்த அருள் தந்தை அவர்கள் தான் சொல்கிறார். மற்றவங்கள்லாம் அதை நீ மனசை ஆங்காரம் உள் அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் எப்படி சொல்கிறார்? ஆங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து. அந்த இப்போ கேன்சருக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது பண்ணி தீச்சு போடுறது, அவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஆங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொல்லி. அது இல்லை, அது ரொம்ப சுலபமாக அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தா போகிறோம், நீ சொல்கிறபடி கேட்கும் அப்படின்னா. மனசு வந்து நம்மக்கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தன் என்ன ஒன்று இருக்கிறான், அவன் பாட்டுக்கு காய்கறி வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா பையை எடுத்துக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ அதை பிரியமாக ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கான். காய்கறியெல்லாம் வாங்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும் பையில் பார்க்குறான், பையை ஓட்டை எங்கேயோ விழுந்துட்டுது, வழியில் எங்கேயோ விழுந்துட்டு ஏதோ போயிட்டுது. ஆஹா நம்ம வாங்க முடியலையேன்னு சொல்லி வாங்கின காய்கறியை திருப்பி காய்கறிக்காரன்ட்டே கொடுத்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தானா. வந்து வீட்டில் வந்து மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான். ஏன் இப்படி போனீங்க, காய்கறி எங்கேன்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. எல்லாம் வழியில் எங்கேயோ காசு விழுந்துட்டுது அல்லது எங்கே போயிட்டுது, பை ஓட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப கவலைப்பட்டான். சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே மாதிரி ஒரு நாள் புறப்பட்டான் 50 ரூபா வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்திருக்கான். ஏன்டா அழுறேன் அப்படின்னா, எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இன்றைக்கி பரீட்சை எழுத முடியலன்னு அழுதுட்டு போயிருக்கான் ஒரு பொடியன். இவன் உடனே கவலைப்படாதப்பா, இந்தாண்டு இந்த 50 ரூபாய் எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரீட்சை கட்டுன்னு இவன் காய்கறி வாங்க போகல, திரும்பி வந்துட்டான். வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டுதான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்த, இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாயை இழந்திருக்கிற, அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குது, சந்தோஷப்பட வைக்குது. என்ன 2 இழப்பு தானே, அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு, அன்னைக்கு கவலைப்பட்ட இன்னைக்கே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டிருக்கேன். அப்போதான் இவன் யோசிக்க ஆரம்பிச்சானா. யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது புரிஞ்சுது அவனுக்கு. அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலகி வந்தான். இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், மன நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டானா. பொருள் வந்து தானாக விலகி செல்லுவதுங்கிறது ஒன்று, பொருளை நாம் இழக்கிறதுன்னு ஒன்று. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாற்றும், நீ மன விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாங்களாம்.